மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே லாரியின் பின்புறம் சொகுசு பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் 15 பேர் காயமடைந்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ராணிப்பேட்டை மாவட்டம் விஷாரம் பகுதியில் லாரி மீது பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் 15 பேர் காயமடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களுக்காக எமது செய்தியாளர் கிரண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிரண், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரூபி. தேசிய நெடுஞ்சாலையில் கான்கிரீட் தூண்களை ஏற்றி வந்த லாரியின் பின்புறம் சொகுசு பேருந்து மோதிய விபத்தில் ஓட்டுநர் உயிரிழந்த நிலையில் 15க்கும் மேற்பட்ட பயணிகளுக்கு லேசான காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் துயர சம்பவமானது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே நடைபெற்றுள்ளது. சென்னையிலிருந்து பெங்களூரு நோக்கி 25 பயணிகளை ஏற்றிக்கொண்டு சொகுசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. சரியாக விஷாரம் பகுதிக்கு அருகே தனியார் சொகுசு பேருந்து வந்தபோது கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு வீடு கட்டும் கான்கிரீட் சிமெண்ட் பீம்களை ஏற்றி சென்று கொண்டிருந்த லாரியின் மீது சொகுசு பேருந்து பின்புறமாக மோதி விபத்துக்குள்ளானது. அதிவேகமாக மோதியதில் பேருந்தின் முன்பக்கம் முழுவதும் உடைந்த சேதமடைந்த நிலையில் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். மேலும் 15க்கும் மேற்பட்ட பயணிகள் அதிர்ஷ்டவசமாக லேசான காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளனர். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த ஆற்காடு நகர காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து 108 ஆம்புலன்ஸ் வாகனம் மூலமாக காயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் தேசிய நெடுஞ்சாலையில் விபத்து ஏற்பட்டதால் போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து விபத்துக்குள்ளான வாகனங்களை அப்புறப்படுத்தியதோடு பாதிப்புக்குள்ளான போக்குவரத்தை காவல்துறையினர் சீர் செய்தனர். மேலும் இது குறித்து ஆற்காடு நகர காவல்துறையினர் விபத்துக்கான காரணம் குறித்து தற்போது வழக்கு பதிவு செய்து கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆற்காடு பகுதியில் நடைபெற்ற இந்த துயர சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ரூபி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிரண்.